விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. आ गई घड़ी है देखो सबसे बड़ी, मुझसे बस 2 कदम पे देखो जीत खड़ी। हम मुझे कब से इंतजार था आज की शाम का, अब देखो क्या करता है ये बंदा हिंदुस्तान का, जो किसी के भी आगे झुका नहीं। हाँ मैं हूँ उस देश का, बैठ के ले नजारा इस ट्रैवल और बेस का। सीधा चलूं या चलूं ढाई ढाई चाल, मैं खेल मेरा होगा ये देख लंबी रेस का। मिट्टी का कर्ज है मैं मर के भी चुकाऊंगा, तुझे मिट्टी कर दूंगा या फिर मिट्टी में मिल जाऊंगा। जो भी कहा था मैं वो करके दिखाऊंगा, इंडिया से हूँ खाली हाथ नहीं जाऊंगा। मैं जम के पकड़ झाड़ दूंगा, तुझको मैं उखाड़ दूंगा। जहाँ से तू आया है ना वहीं तुझे गाड़ दूंगा। तेरी जमीन पे आज तुझे ही पछाड़ दूंगा, झंडा इंडिया का बेटे गाड़ दूंगा। या हारूं मुझे कोई परवाह नहीं, तुमको मैं दिखाऊं मुझे कोई परवाह नहीं। माँ ही मेरा रब है, मेरी माँ ही मेरा पीर, मेरी माँ के पैरों के अलावा कोई दरगाह नहीं। नाचूंगा नाचूंगा मुझको फितूर है, नाचूंगा नाचूंगा दिल मजबूर है। आज की शाम मेरी माँ के है नाम, मेरी माँ मुझे देखेगी नाचना जरूर है। रंग तीनों जान से प्यारे, रंग तीनों जान से प्यारे। रंग मेरी माई का, रंग सच्चाई का, हर अच्छाई का है माए माए माए। रंग तेरी रीत का, रंग तेरी प्रीत का, रंग तेरी ही छाए छाए। कैसे मैं छुपाऊं तेरा एहसान, माए तेरी चुनरिया लहराए। तेरा नाम है साचा, वंदे As we say in India, where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is harmony, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. Very emotional, நல்ல performance பண்ணீங்க. அதாவது எல்லா கலர்ஸ் இருந்தாலும் நம்ம பெருமைப்பட வேண்டிய, நம்மளை பெருமைப்பட வைக்கிற 3 கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய கலர்ஸ் 3 கலர்ஸ் தான். சாஃப்ரன், ஒயிட் அண்ட் க்ரீன். நம்ம நேஷனல் ஃபிளாகை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த 3 கலர்ஸ். ஸோ அந்த நேஷனல் ஃபிளாக், வை ஆர் யூ கிரைங் தோயத்தா? கஷ்டப்படுத்துது எனக்கு. ஹவ் ஸ்வீட். இந்த உணர்ச்சி ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருந்தால் சத்தியமாக நம்ம நாடை யாருமே அசைச்சிக்கவே முடியாதுங்க. இந்த வயசுல நேஷனல் ஃபிளாக் வந்து அப்படி கீழே உழ வைக்கும் போது எனக்கு கஷ்டமாயிருச்சு, நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கிற அந்த ஃபிளாகுக்காக டான்ஸ் ஆடினது அந்த குழந்தைக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. சத்தியமா ஒவ்வொருத்தருக்கும் இந்த உணர்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். இந்தியாங்கிறது ஒரு வல்லரசு நாடா மாறி எங்கேயோ இருப்போம் நம்ம. வெரி குட்.
Toyota, இதுக்கு நீங்க வந்து you don't have to cry Toyota. இதுக்கு வந்து you should feel proud, you should feel happy. உங்க நேஷனல் ஃபிளாகுக்காக அந்த ஃபிளாக் கான்செப்டை வச்சு நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே? You don't have to cry baby. அழக்கூடாது. இதுக்கெல்லாம் அழக்கூடாது. ஓகே? ஓகே. So judges, கலா மாஸ்டர் எப்படி இருந்துச்சு? நான் இனிமேல் எந்த மைனஸும் நான் சொல்ல விரும்பல. அந்த குழந்தை ஃபிளாக் விழுதுக்காக இப்போ அழறா பத்தியா? அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும். ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும். ஏன்னா நாம் இங்கே நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா காஷ்மீரில் எத்தனை பேர் செத்து போகிறாங்க. அது கொடூரமாக கொண்டுட்டு சாகிறது. அதுவும் நம்ம ரீசெண்டாக சென்னையில் ஒரு 4 பேர் இது பார்க்கும் போதும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் அழுறது பார்க்கும் போதும் ரொம்ப நம்ம ஜெய்ஹிந்த் ரொம்ப ப்ரௌடாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு உயிர் போயிடுதில்ல இந்த உலகத்தை விட்டே. நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவங்க தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அங்கே போய் போராடிட்டு இருக்கும் போதும் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். அது இந்த வயசில் உன்னோட இந்தியன் ஃப்ளாகுக்காக நீ அழற பற்றியா? அது எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். நம்மளுக்கும் இருக்கும். ஏன்னா வி ஆர் ப்ரௌட், வி ஆர் இந்தியன். நம்ம இந்தியாவை பிறந்தது. ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் அன்பு பாசம் இருக்கும். அன்பு பாசம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் மட்டும். அது கலாச்சாரம் இந்த 3 இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், பட் அந்த சின்ன விஷயங்கள் வந்து நீ அழுதது நான் மறந்துட்டேன். நிறைய சின்ன விஷயங்கள், ஆனால் ரொம்ப அழகாக பண்ண. அந்த கொடியை கீழே தரையில் தள்ளும் போது நீ அதை பிடிச்சி மேலே அப்படி கொண்டு போகும்போது எனக்கே அப்படியே புல்லச்சிச்சு. யாராவது என்னோட ஷோவில் எங்களோட ஷோவில் யாராவது கீழே ஃப்ளாக் வச்சுட்டாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். யாராக இருந்தாலும் போய் அடிச்சிருவேன் நான். ஃப்ளாகை மட்டும் தரையில் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ளாகுன்னு சொல்கிறது நம்மளோட உயிர். ரியலி நீ அதுக்காக அழுத பற்றியா? நான் மைனஸ் சொல்லவே விரும்பட்டேன். நான் சொன்னேன் வச்சுக்கோ, நான் மனுஷியே கிடையாது. ஓகே, ஸோ Toyota நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க கலா மாஸ்டர் கிட்ட இருந்து. பிரசன்னா மாஸ்டர், யூ கேன். Toyota beautiful. இந்த சின்ன வயசுல you have that patriotism feeling in you. அதுக்காகவே அவங்க கொரியோகிராஃபர் கிட்ட ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த ஃப்ளாக் செக்ஷன் பியூட்டிஃபுல் தாட், ஃப்ளாக் கீழே விடக்கூடாதுன்ட்டு. பட் அந்த ஃப்ளாக் எப்படின்னா, நீங்கள் ஃப்ளாகை பிடிக்கும் போது நீங்கள் எந்திரிச்சேச்சு உங்களை தள்ளுறீங்க தெரியுமா? அதை தள்ளாமல் அவங்க அடிக்கும் போது நீங்கள் அந்த ஃப்ளாகை தாங்கி இருந்தீங்கன்னா இன்னும் அதோட வெயிட் இருந்திருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இட் would have been great, but very well done. சூப்பர். கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு, பட் நோ ப்ராப்ளம். நேஷனல் ஃப்ளாகுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு. ஓகே, ஸோ Toyotaக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்கும்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், உங்களோட ஸ்கோர்ஸ். சேம் ஸ்கோர். Thank you, Master.